என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்து இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு அவசர செய்தி சொல்வதற்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது நான் சொல்வதை கேட்க ஓடி வந்து விட்டாயல்லவா? இனி எல்லாருக்கும் நீ உதாரணமாய் வாழப்போகிறாய். நீ மற்றவர்களை பற்றி நினைத்த எண்ணங்கள் எல்லாம் சரிதான். இவ்வளவு காலம் மனிதர்கள் எப்படி வாழ்க்கைனா என்னங்கிறத புரிஞ்சுக்காம பல நாட்களை வீணடித்து விட்டாயல்லவா? இனிமேலாவது இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேட்டு வாழ்க்கையை வாழ வேண்டிய முறைகளையும் கற்றுக்கிட்டு அதன்படி வாழ்ந்து ஜெயித்து காட்டு. ஒருபோதும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யாதே என் செல்லமே. அதுக்கு பதிலாக உன்னை பார்த்து அவங்க கற்றுக்கிறபடி அவர்கள் கண் முன்னால் உதாரணமாய் வாழ்ந்து காட்டு. அவன் தவறு இவன் தவறுன்னு மற்றவர்களை பழி சொல்லி வாழாமல் உன்னை நீயே மாற்றிக்கொண்டு அவர்களும் உன்னை பார்த்து கற்றுக்கொள்ளும்படி நல்ல செயல்களின் மூலமாக உன் வாழ்வில் வெற்றியை பெறப்பார். அப்படி நல்ல செயல்களை செய்து நேர்மையோடு நீ வெற்றியை பெறும்போது அதை பார்த்து 4 பேர் ஓ நேர்மையாக இருந்தால் நல்லது நடக்குமா, நியாயத்தோடு பேசினா அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமான்னு உன்னை பார்த்து தானும் திருந்தணும். எது நல்லதோ அது நிச்சயம் உனக்கு தான் நடக்கும். எது உன்னுடையதோ அது நிச்சயமாக உனக்கும் கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் உனக்கு ஒத்து வராததையும் உனக்கு தகுதி இல்லாததையும் நீ ஆசைப்பட்டினா அதை ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு தகுதி இல்லாத விஷயங்கள்லாம் அது உன் பக்கத்திலேயே இருக்கிற அளவுக்கு அருகதை இல்லாத விஷயம். உனக்கு வாழ்க்கைக்கு சரிவராத உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நானும் உனக்கு கொடுக்க மாட்டேன். என்னை மீறி வேறு யாராலும் உனக்கு தரவும் முடியாது. வாழும் வரை வாழ்க்கையை வாழ தாழ்ந்து காட்டிக்கொண்டே இரு. எல்லாருடைய மனதிலும் நீ உதாரணமாய் இருக்கும்படி உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் பல நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எது உன்னுடைய சிந்தனையில் அதிகமாக இருக்குதோ, எதில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்குதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன் விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. எப்போதுமே உன்னுடைய சிந்தனையும் கவனமும் சரியான விஷயத்தில் சரியானபடி இருக்கும்படி பார்த்துக்கள். மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ பேசணும்னா பொய் மட்டும்தானே பேச வேண்டியதாக இருக்கும். மற்றவர்களுக்கு பிடிக்கும்படி நீ நடக்கணும்னா நீ நடிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கணும் நீ யோசிக்காதே. உன் செயல்களை நீ எப்போதும் போல செய்து கொண்டிரு. உன்னை பிடித்தவர்கள் உன்னை நெருங்கி வரட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்காமல் விலகி விட்டு போகட்டும். நீ ஏன் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிற? எல்லாருக்கும் பிடித்தது போல நடந்து கொள்வதற்கு நீ என்ன கடைகளில் விற்கும் பொம்மையா? நீ நீயாக இரு. உன் மனசாட்சிக்கு உண்மையாக வாழப்பார். செய்யும் குற்றத்திற்கு இப்போது தண்டனை கிடைக்கலனா அதற்குரிய தண்டனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நாம் என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். நம்ம தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. அந்த கடவுளே கூட நம்ம எதுவும் செய்ய மாட்டார் என எண்ணிக்கொண்டுதானே ஒரு சில தீய சக்திகள் தங்களுடைய ஆட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு பொய்யா பேசி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு துரோகம் செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த அற்ப மனிதர்களுக்கு என்னுடைய அற்புத சக்தியை நான் காட்டுவதற்கான நேரம் வந்துடுச்சு. அதையும் உன் கண்முன் நான் காட்டுகிறேன் என் செல்லமே. இப்போது ஒரு சில தீய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்த செயல்களால் உன் வாழ்க்கையை நினச்சி நீ விரக்தி அடைய வேண்டாம். உன்னை விட அதிக வலிகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்த மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி உனக்கு உதாரணமாக இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். நம்பிக்கை மட்டும் தளரவிடாதே என் செல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் நதி என்பது தன் பாதையை மாற்றி மாற்றி போய் கடைசியில் ஒரு வழியாக கடலோடு போய் சேர்ந்து சங்கமித்து விடும். அதே போலதான் நீ போகிற வழியில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நதியை போல கடந்து போக கற்றுக்கொள். உன் மனசில் உன்னுடைய சிந்தனையில் எது அதிகமாக இருக்குதோ அதில்தானே உன் கவனமும் அதிகமாக இருக்கிறது. அதுதானே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும். நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய வழிகளுக்குமான வேலைகளை மட்டும் செய்ய. இன்னைக்கு ஒருத்தரை சாமர்த்தியமாக ஏமாத்திட்டோன்ற கர்வத்தில் எந்த மனிதன் ஆடினாலும் சரி, விதி வசத்தால் அவனை மிக பெரிய அளவில் நான் ஏமாற்றுவேன் என் செல்லமே. இங்கே நீ ஆத்திரப்படவோ கோபப்படவோ போரிடவோ வேண்டாம். இது எல்லாமே மனிதனாய் வாழ்வதற்கு அவசியமில்லாத விஷயங்கள். ஆத்திரமும் கோபமும் சண்டை போடுவதும் ஒருபோதும் எதுக்குமே முடிவாக இருக்காதே தவிர பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்ததான் செய்யும். ஆனால் நீ அமைதியாக இருந்தீனா உன் தேவைகள் அறிந்து சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் கொடுப்பேன். அப்படி நீ கேட்டும் ஒரு சில விஷயங்கள் நான் தரலேனா
அது உனக்கு அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்ளின் செல்லமே. எந்த தவறை செய்கிறோம் என்பதை தெரிந்துதான் செய்கிறாயா என்ன? உன் வாழ்வில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை மிக சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகானதாக நடக்க போகுது. உன் பாவ கணக்கையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான புண்ணிய கணக்கை அதிகரித்து உனக்கான சந்தோஷ விஷயங்களையும் நான் நிகழ்த்தி கொடுக்க போகிறேன். புதைக்கப்பட்ட விதைக்கு எதிர்காலம் இருக்குது. வெட்டப்பட்ட மரங்கள் மீண்டும் வளர்ந்து வரும். அப்படி இருக்கும்போது வெறும் தோல்விகளை கண்டு நீ சிவந்து போனால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை நீயே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். சில பேருக்கு உன்னிடம் தேவைகள் இருப்பதால் தேடி தேடி வர்றாங்க. நாளைக்கே அந்த தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னா சற்றும் எதிர்பார்க்காமல் சற்றும் யோசிக்காமல் பல அடி உயரத்திலிருந்து பாரபட்சமில்லாமல் உன்னை தூக்கி போட்டு விடுவார்கள். மனிதர்களுக்கு எல்லா நேரங்களிலும் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வெறும் கருவியாக மட்டும் நீ இருக்காதே என் செல்லமே. நீ சாதனை படைக்க வேண்டும். எல்லார் கண்முன்னாலும் உயரத்தை தொட்டு மிக சந்தோஷமான உச்சகட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏளனமும் எதிர்ப்பையும் எல்லாவற்றையும் தவிர்த்து உனக்கான அங்கீகாரத்தை நீ உருவாக்கு என் செல்லமே. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளே இல்லாத வாழ்க்கை கிடையாது. எல்லா தடைகளையும் தாண்டி வந்து நீ வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கைதானே மகிழ்ச்சியான வாழ்க்கை. நித்தமும் உனக்காக நான் புத்தம் புதிதாய் பல விஷயங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் புதிது புதிதாய் பல அர்த்தங்களை தந்து கொண்டுதானே இருக்கிறது. உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. உனக்கு எல்லா விதத்திலும் சாந்தியையும் சமாதானத்தையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். குழப்பத்திற்கு மட்டும் இடம் தராதே என் செல்லமே. உன்னுடைய அன்பையும் அருமையையும் மதிப்பையும் புரியாதவர்கள் மத்தியில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அத்தனையையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் காத்திருக்கும் போது நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கலங்குகிறாய்? இந்த வராகியம்மா நான் உன் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவங்க கையில் கொடுக்கல. நீ மனது வைத்தால் மட்டும்தான் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முடிவு செஞ்சிட்டினா அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன் மகிழ்ச்சி என்பது உன் மனதை பொறுத்தது தானே. மனதளவில் நீ மிக மகிழ்ச்சியுள்ள ஆளாக மாறு. ஏதோ ஒரு சூழலில் விதி உன்னை வீழ்த்தி விட்டாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை மறவாதே என் செல்லமே. ஆலமரத்தில் இருக்க விழுதுகள்லாம் கீழே நோக்கி தொங்குதினாலும் அந்த ஆலமரம் எவ்வளவு அழகாய் தலை நிமிர்ந்து பறந்து நிற்கிறது. அதே போலதான் தோல்விகளும் பிரச்சனைகளும் வந்து உன்னை கீழ் நோக்கி தள்ளினாலும் கூட உன்னை மிகவும் கம்பீரமாகவும் கௌரவமாகவும் அந்த ஆலமரம் போல வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் யாருக்காகவும் பெற்றோரை கைவிடாதே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் 1000 விஷயம் சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கும் உன் குடும்பத்திற்குமான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செஞ்சு முடிச்சு தர்றேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.